சந்திப்பு. வணக்கம் நேர்களே, மற்றுமொரு சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வழமையாக ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். குடிவரவு, குடியகல்வு பற்றிய பல தகவல்களை திரு பிரபா நாம்சி அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இது மாதம் இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வு. அந்த வகையில் இன்றும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப், சொக்கர் வேர்ல்ட் கப் இடம்பெற இருக்கிறது. உலகளாவிய ரீதியிலிருந்து இங்கே கனடாவில் தான் அது இடம்பெற இருக்கிறது. எனவே உலகளாவிய ரீதியிலிருந்து நிறைய ரசிகர்கள் இங்கே வருகை தர காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வருகை, அது சம்பந்தமான குடிவரவு விதிமுறைகள், அது எந்த விசாவுக்குள் வருகிறது என்பது பற்றிய பல விடயங்களைத்தான் இன்று பேச இருக்கிறோம். முதலில் திரு பிரபா நாம்சி அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். வணக்கம் திரு பிரபா நாம்சி அவர்களே. வணக்கம் நேர்களே. இது இந்த ஆண்டின் கடைசி நிகழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பேச போறோம். நேர்களுக்கு பயன்படும் என்று நிச்சயம் நினைக்கின்றோம். அதாவது விளையாட்டு ரசிகர்கள் என்பது உலகளாவிய ரீதியிலே நிறைய பேர், அது என்னென்று சொல்வது, உலகம் கிட்டத்தட்ட எல்லோருமே எல்லா விளையாட்டுகளையும் ரசிப்பது, அதிலும் உலக ரீதியான விளையாட்டுகளை ரசிப்பதிலே மிக ஆர்வம் காட்டுகிறார்கள் ரசிகர்கள். அதை பற்றிய விடயங்களை தான் நாங்கள் இன்று பேச இருக்கிறோம். சரி, முதலில் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கின்றோம். நேற்றைய பனிப்பொழிவோடு கொஞ்சம் எல்லோரும் சோர்ந்திருந்தார்கள். இன்று எல்லோரும் வெளியே வர தொடங்கிவிட்டோம். சரி, எனவே ஒரு காலநிலை என்பது, அது குறித்த காலநிலை இப்படி வந்து கொண்டேதான் இருக்கும். அதை நாங்கள் ஒரு புறம் வைத்துவிட்டு எங்களுடைய இந்த விடயத்தை பார்க்கலாம். அதாவது இந்த வேர்ல்ட் கப் நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்றவர்கள் எத்தகைய விசாவை அப்ளை பண்ண வேண்டும்? இது விசிட்டர்ஸ் விசா என்று சொல்றதை விட வேர்ல்ட் கப் ஃபுட்பாலுக்கு ட்ரிப் விசாவை தான் பார்க்கலாம். இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது. அதாவது டூரிஸ்ட் விசா. இப்போ ஃபுட்பால் வேர்ல்ட் கப் 2026ஆம் ஆண்டு கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இந்த 3 நாட்டிலே நடக்க போகுது. இதில் பெரும் விஷயம் என்னவென்று சொன்னால், கனடாவில் டொரண்டோவிலேயும் வென்கூவர்லேயும் உள்ள 2 நகரங்களில் தான் இப்போ ஒதுக்கி இருக்கிறார்கள் நடக்கிறான்று. இதை கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் முதல் தோன்றுறது, எப்படி இந்த ஒரு ஸ்பெஷல் இவெண்ட்டுக்கு எப்படி தனியாக ஒரு விசா செய்யலாம்னு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. அப்போ இந்த விசா கேட்டகரி நீங்க அப்ளை பண்ணும் போது ஒரு சாதாரண விசிட்டர்ஸ் விசா மாதிரி விண்ணப்பிக்க இயலாது. இதை வேர்ல்ட் கப் டூரிஸ்ட் விசாவை தான் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். அதே வேளை விண்ணப்பிக்கிற ஆட்களின் பயணத்தின் நோக்கம் வேர்ல்டு கப்பை தான் இருக்க வேண்டும். ஃபேமிலி விசிட் செய்தா கொடுக்க போவது இல்லை. இதுல ஒரு முதல் முக்கிய காரணம், உண்மையை சொல்ல போனா என்னன்னா, இப்ப ஃபுட்பால் வேர்ல்ட் கப் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம், ஜூலை மாதங்கள்ல கனடா, மெக்சிகோ, அமெரிக்கால நடக்க போகுது. இதை விட இந்த 3 நாடுகளிலே நடக்க, இந்த 3 நாடுகளிலே முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த வேர்ல்ட் கப்பை நேரடியாக இந்த நடக்கிற போட்டிகளை பார்க்க குறிப்பாக டொரண்டோ மற்றும் வென்கூவர் போன்ற பெரிய நகரங்களில் நடக்க போகிற சொக்கர் மேட்ச் இருக்குது. அதில் தான் இப்போது பலருக்கு இந்த வேர்ல்ட் கப்பை பார்க்க வாரத்துக்கு விசிட் விசா செய்ய முடியுமா அல்லது செய்ய இயலுமான்னு ஒரு கேள்வி கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாரும் நினைக்கிறார்கள், ஏதோ அவர்கள் அனௌன்ஸ் பண்ணினா போல ஈஸியாக கனேடியன் விசா ஃபெசிலிட்டி சர்வீஸ் விசா கொடுக்க போகுதுண்டு. அப்படி இல்லை. அதுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதுக்கென்று நிறைய விடயங்கள் இருக்கு. அதுன்ற ஒரு கொஞ்சம் பகுதியைத்தான் இன்றைக்கு நாங்கள் கலைக்க போறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அந்த அப்படி ஒரு டூரிஸ்ட் விசா கொடுக்கின்ற பொழுதும் ஸ்பெஷல் இவெண்ட், இது ஸ்பெஷல் இவெண்ட்டுக்கான ஒரு குறிக்கோளாகத்தான் இருக்கு. இதில் கன பேருக்கு நிறைய கன்ஃபியூஷனும் இருக்குது. அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு இயல்பு வாழ்க்கையில் ஒரு வேர்ல்ட் கப் இவெண்ட், அதாவதுக்கு ஒரு ஆள் இமோஷனலில் வரப்போகிறாருன்னு சொன்னால் அதுக்கு லாஜிக்கல் விஷயம் பின்னுக்கு இருக்குது. இந்த 3ஐயும் பார்த்தோம்னா, இப்போ இமிக்ரேஷனுக்கு அவர் தயார் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லேயே சில மாற்றங்கள் இருக்குது வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாக்கு வாரத்துக்கு. இப்போ கனபேற்ற கேள்வி என்னென்னா, ஒரு நபர் கனடாக்கு விசிட் விசாவில்
வாரார், இல்லாட்டி ஏன் லாங் டேர்ம் வந்து இதுல இருக்கக்கூடாதுன்னு கூட நினைப்பினான். ஆமா. இப்ப வேர்ல்டு கப் வந்துட்டு அகதி அடிக்கலாமான்னு நினைப்பார்கள். ஆமா, இப்ப வேர்ல்ட் கப் ட்ரிப் விசிட்டர்ஸ் விசா வந்து ஒரு ஷார்ட் டேர்ம், மிகவும் ஒரு குறுகிய டைம் பவுண்டுக்குள்ள இருக்கும். அதை சரியா காட்ட வேணும். அதிலே தான் அவர்கள் ஸ்ட்ராங்கா உங்களோட அப்ளிகேஷனை நம்புவார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா வேர்ல்ட் கப்ல வந்து அப்ளை பண்ணிக்க அவைகளுக்கு நிறைய விடயங்கள் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பார்க்க போனா, இப்ப சாதாரணமாக ஒரு டூரிஸ்ட் விசாக்கு செய்யறதும் வேர்ல்ட் கப் டூரிஸ்ட் விசாக்கு போடுறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. இப்ப வேர்ல்ட் கப் அப்ளிகேஷன் வந்து ஒரு விசா ஆஃபீஸர்ன்ற இன்ஃபர்மேஷன் அவைகளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது விசா ஃபெசிலிட்டி சர்வீஸுக்கு எப்படிப்பட்டவருக்கு அதாவது வேர்ல்ட் கப் டூரிஸ்ட் விசா கொடுக்க வேணும். அப்ப அதற்கு தகுதிகள் நிறைய இருக்கிறது. இப்ப ஒரு கேம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா இந்த 2 நாட்டுக்குண்டா அதுக்கு எத்தனையோ மில்லியன் பில்லியன் பீப்புள் வருவார்கள். அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதே வேளை அப்ளை பண்ண ரெடி ஆகி கொண்டு இருப்போம் நினைப்ப இந்த டேட்டை போட்டா கிடைக்கும். அதுக்குரிய டிக்கெட் கட்டாயம் வேணும். ஆனா ஒரு சிலர் சொல்லுவாரு இல்லை டிக்கெட் வேண்ட தேவையில்லை, விசா கிடைச்ச பின் போய் டிக்கெட்டை வேண்டுவோம். அப்ப விசா ஃபெசிலிட்டி சர்வீஸ் வந்து பார்க்கறது என்னன்னா, அது என்ன விசிட்டர்ஸ் விசா அதாவது டூரிஸ்ட் விசா கொடுத்த பின்னா அவர்கள் டிக்கெட் வேண்ட போறார்கள். அப்ப டிக்கெட் வந்து நான் refundable fee. அப்போ டிக்கெட் சிலர் 7,000 ரூபாய்க்கு கூட எடுத்து வச்சிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சிலர் 15,000க்கு எடுத்து வச்சிருக்கிறார்கள் விஐபி டிக்கெட்ஸ். அப்படி டிக்கெட்ஸ் ரேஞ்ச் வந்து கூடுதலாக வித்தியாசமாக இருக்கும். இந்த இமிகிரேஷன் துறையில் இருக்கிற சட்டத்திறனிகளே 20,000 ரூபாய்க்கு பெறுமதியான டிக்கெட்டுகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆமாம், ஏனென்று சொன்னா அது வந்து கூடுதலாக எக்ஸிகியூட்டிவ் பிளானில் உள்ள டிக்கெட். அப்படியானது டிக்கெட் ரேஞ்ச் வந்து விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஆள் வந்து இங்க வேர்ல்டு கப்பை வந்து பார்க்க போறாருன்னு சொன்னா அந்த அப்ளிகேஷனும் ஒரு லைன்ல தான் போய் நிக்க போகுது. அப்ப வந்து இப்ப டொரண்டோவில் ஜூன் மாதம் ஜூலை மாதத்துல நடக்க போகுதுன்னு சொன்னா அந்த நாளுக்கு உரிய அட்ராக்ஷனே ஆபீசருக்கு வடிவா தெரியும், ஒரு பிக்சர்ஸ் தெரியும் அவருக்கும். அப்ப அவர்கள் பார்ப்பது என்னவென்று சொன்னா அந்த விண்ணப்பிப்பவர் வந்து இதுக்கு தகுதியானவரா, ஒரு லீசர் ஆக்டிவிட்டீஸில் அவர் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணினவரா என்பதை அவர்கள் மறைமுகமாக பார்ப்பார்கள். ஒருபோதும் விசா ஃபெசிலிட்டி சர்வீஸ் ஆஃபீஸ் சொல்ல போவதில்லை. அதாவது என்னென்னு சொன்னால் ஒரு விசா ஆஃபீஸர் வந்து விண்ணப்பித்தவற்றை இதை பார்க்கறது. இப்போ இல்லை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற லிசனர்ஸோட மனசில் ஒன்று இருக்கும், ப்ராக்டிக்கலாக ஒரு டவுட் வரும், இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளிகேட்டாக இருக்காதே, ஏனென்று சொன்னால் வேர்ல்ட் கப்பு தானே விசா ஆஃபீஸர் குயிக்காக கொடுப்பாருண்டு. அப்படி இல்லை. இப்போ என்கிட்ட நார்மல் என்விரான்மெண்ட்டில் வந்து இது கம்ப்ளிகேட்டாக தான் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் இந்த வேர்ல்ட் கப் டூரிஸ்ட் விசா ட்ரிப் விசான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அவர்களுடைய இந்த அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்லேயே சின்ன ஒரு மாற்றம் இருக்கு, பெரிய மாற்றம் இல்லை. அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வராமல் இப்படி ஒருவர் ப்ராப்ளம் நான் சொல்கிறது அப்ளிகேஷனில் ப்ராப்ளம் வராமல் ஒரு வேர்ல்ட் கப்புக்கு நெருங்குற காலத்தில் பேனிக் ஆகாமல் தங்களோட அப்ளிகேஷனை வெள்ளெண்ணையே போட்டு, அதாவது கனகாலத்து முதல் 5 மாதம் 6 மாதத்து முதலே விண்ணப்பித்து அவர்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒரு மைண்ட் செட்டை விண்ணப்பிக்கிறார்களான்றது தான் அவர்கள் பார்ப்பார்கள். இப்ப உண்மைதான், வேர்ல்ட் கப் வந்துட்டு ஜூன் மாதம் அப்ளிகேஷன் போட்டு உடனே அவர்கள் கொடுக்க போவதில்லை. அதுக்குத்தான் நாங்க சொல்றது அவர்களுடைய அப்ளிகேஷன் வியூவிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அதுவும் ஒரு தகுதி. அதாவது இவருடைய மைண்ட் செட் இங்கே வருவதற்கு தயாராக இவர் வந்து உண்மையில ஒரு லீசர் ட்ராவல் ஆனவரா அல்ல வாழ்க்கையிலேயே வலிக்கிடாத ஒருவர் வந்து வேர்ல்ட் கப்புக்கு விண்ணப்பித்தா நம்ப மாட்டார்கள். இவர் ஒரு ரசிகரா, மற்றது இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா நாட்டை விட்டு வெளியில போனவரான்னு பாப்பினான். இப்ப பார்க்க போனா என்னண்டா ஆபீசர்ட்ட பட்டவனில் பார்க்க போனா அவர் வந்து உதாரணத்துக்கு அவருடைய பேங்க் பேலன்ஸ் பார்ப்பார். ஒரு பணக்காரரா இருப்பார் கட்டாயம். அதாவது ஸ்போர்ட்ஸ் போய் ஒரு வெளிநாட்டுல பார்க்க போறாருண்டா எப்படியோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி 20,000 10,000க்கு டிக்கெட் அரேஞ்ச் பண்றாருண்டா அவர் நிச்சயமாக அவருடைய பேங்க் பேலன்ஸ் பெருமதியாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச கன்ன சட்டத்தரணிகள்
அவர்கள் இது கட்டாரில் நடைபெறும் பொழுது 20,000க்கு டிக்கெட் எடுத்து போனார்கள். அப்போ அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் போனார்கள். அதே மாதிரி சாதாரண ஒரு ஆள் வருவதெண்டா அவர்கள் வந்து ஒரு அப்நார்மலாக இருக்கக்கூடாது. இந்த பேட்டர்னில் வந்து அவர்கள் ஆல்ரெடி ஒரு வொல்யூமை எதிர்பார்க்கிறார்கள். அதாவது விசா ஃபெசிலிட்டி சர்வீஸ் ஒரு விதமான நம்பர்ஸை எதிர்பார்க்கிறார்கள். இவ்வளோ அப்ளிகன் வரும் என்றும் அதிலே சில அப்ளிகேஷனை ஃபில்டர் பண்ணி ஈஸியாக தட்டி விடுவதற்கும் அங்க ஒரு கோட்டா இருக்கிறது. இதை சொன்ன போனா ஒருத்தர் நம்ப மாட்டாரு. அப்ப அவர்கள் வந்து பார்ப்பது என்னன்னு சொன்னா, இப்ப சடன் பேங்க் பேலன்ஸை டிபாசிட் பண்ணி இருக்கா, அல்லது இப்ப ரெமிட்டன்ஸால காசு வந்து உங்களோட பேங்க் பேலன்ஸுக்கு இருக்குதா, அப்படி நிறைய விடயங்களை பார்ப்பினோம். அப்ப அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் வந்து ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டும். ப்ரிப்பரேஷன் என்று நான் சொல்லப்படா ஜெனுவினிட்டி எங்க இருக்குதுன்னு பார்க்க வேண்டும். இப்ப வந்து மணி டாபிக்கு வந்தா பேங்க்ஸ் அதுகளை பார்த்தா பேலன்ஸ் வந்து விசா கிடைக்குமோ இல்லையோன்னு தெரியாது. இப்ப குவெஸ்சன் வந்து டைரக்ட் ஆன்சரா இல்லாட்டியும் விசா ஆபீசர் வந்து பேலன்ஸ், அதாவது பேங்க் பேலன்ஸ் எண்ணிக்கையை மட்டும் பார்க்க மாட்டார். அப்ப விசா ஆபீசர் பார்க்கறது ஒரு லாஜிக்கல் எக்ஸாம்பிளா இருக்க வேணும். இந்த நபர் வந்து உழைக்கிற சம்பளத்துக்கு வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாவை எடுத்து 15 நாளைக்கு கனடா சென்று திரும்பி வருவாரா என்றதுதான் அங்க ஒரு லாஜிக்கலா அவர்கள் பார்க்கறது. அப்படி பார்க்க அவருக்கு எங்க இருந்து இந்த மணி வந்தது, சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதே நேரம் அவற்றை இன்கம் வந்து இப்படி ஒரு ரியலிஸ்டிக் ட்ரிப் பிளானுக்கு ஏற்றதா, அல்லது இவர் வந்து உண்மையில கிளியரா இதை சேவ் பண்ணித்தான் இந்த வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாக்கு போறாரா என்பதை அவர்கள் மறைமுகமா பார்ப்பார்களோ. இதை அவரால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, அல்லது அதுக்குரிய தகுந்த ஆதாரங்கள் இருக்குதா என்றெல்லாம் அவர்கள் மறைமுகமாக பார்ப்பார்கள். இப்போ ஒருவர் விண்ணப்பித்து போட்டு all of the sudden லம்சம் டிபாசிட்டை காட்டி போட்டு 30 lakhs என்னட்டு இருக்குது, 5 நாளைக்கோ 10 நாளைக்கு போய் விசிட் பண்ணுவதற்கு இருக்குதுன்றா போல அவருடைய லைஃப் ஸ்டைல் தான் அங்கே அப்ளிகேஷன்ல கூடுதலாக பார்க்கப்படும். இப்போ கடந்த காலங்களிலே சில விடயங்கள் நடைபெற்றது, வந்தவர்கள் போகவில்லை, அப்படியான சில முறைப்பாடுகள் இருந்தது இல்லையா? அது வந்து என்னவென்று சொன்னா, அது வந்து ஒரு ஓட்டோ அப்ரூவல் கொடுத்தார்கள். அது வந்து 2026ஆம் ஆண்டு மட்டும் போகுமண்டு இல்லை. அந்த விடயம் வந்து ஓவர், ஓட்டோ அப்ரூவல்ல கொடுத்த விடயம். இப்ப அதே மாதிரி தான் நீங்க கேட்டது இந்த கால விண்ணப்பம். இப்ப கால விண்ணப்பம் வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து 6 months கொடுத்தார்கள் அந்த வந்து இருப்பதற்கு. ஆனா வேர்ல்ட் கப்ல வந்து 6 months இருக்கிறது ஒரு அன்நேச்சுரலா இருக்கும். அது வந்து ஆபீசருக்கும் வந்து ஒரு இமீடியட் டவுட் வரும். 6 month விசா கூட இந்த வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாவில் கேட்டோம்டா அங்க டவுட் வந்து ஏன் இவர்களுக்கு 6 மாதம், அதாவது ஃபுட்பால் டூர்னமெண்ட்டுக்கு இது ஒரு ரீசனபிளான காரணம் இல்லையே என்று அங்கே ஒரு கிரெடிபிலிட்டியை கிரியேட் பண்ணி விட்டுவிடும். அதுக்குத்தான் சொல்லுவது வேர்ல்ட் கப் ட்ரிப் விசான்றது கேட்பதற்கு இலகுவாக இருக்கும். ஆனால் அப்ளிகேஷன் அவர்களுடைய பார்வையில் ஒரு துரிதமாகத்தான் பார்க்கிறார்கள். இந்த நாட்டுக்கு டூரிஸ்டை வச்சு எக்கனமியை வளர்க்க வேணுமென்றாதான் வேர்ல்ட் கப் நடத்துவது. அதுக்காக தனியாக ஒரு நாட்டிலிருந்து இல்லை, எல்லா நாட்டிலிருந்து தான் எடுப்பார்கள். உலகம் முழுவதும் தானே இருந்து வருவார்கள். உலகம் முழுவதுமே எதிர்பார்க்கிறது தான் இதுல இருக்கிறது. இப்ப சான்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும், ஆனா எல்லாத்த அப்ளிகேஷன் சக்சஸும் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப salaried எம்ப்ளாயியா இருக்கிற ஒரு ஆளோட அப்ளிகேஷனை வித்தியாசமா பார்ப்பினோம். அதே போல ஒரு பிஸ்னஸ் ஓனரா இருக்கிறவர் வந்து அப்ளை பண்ணிக்கு அவற்றை வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாவை வித்தியாசமா இருப்பான். ஏன்னா ஒரு ஹைஃபையாக ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வெல்த்தி ஃபேமிலியில இருக்கிறவர் வந்து வரலாம். அப்ப ஒரு வெல்த்தி ஃபேமிலியில ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவர் தன்னுடைய ஒரு வெக்கேஷனை வந்து வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாவில் வரலாம். அப்ப அவரை வேற மாதிரி பார்ப்பினோம். அவருடைய குடும்ப பின்னணி பார்ப்பார்கள். அது ஃபேமிலி டையோட பார்த்து இவர் வந்து ஃபேமிலியில வந்து எவ்வளவு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறது இவருக்கு இந்த வேர்ல்ட் கப்பை ட்ரிப் விசாவில் போயிட்டு வருவதற்கு. அதே வேளை
பேரண்ட்ஸோட ஜோப்பையும் வச்சு ஒரு இவாலுவேஷன் இன்டெரக்டாக செய்வார்கள், இன்டர்லிங்க் டு த அப்ளிகேஷன். இப்போ ஒரு பிள்ளைய வந்து தாய் பேரண்ட்ஸ் வந்து கனடாவுக்கு விசிட் வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாவில் அனுப்ப வைக்க அந்த பிள்ளையோட தகப்பனோ தாய் வந்து ஒரு அப்பர் கிளாஸ் இங்கே தானே கட்டாயம் இருப்பார்கள். இப்போ வேர்ல்ட் கப் பார்க்க ஒரு பிள்ளை அனுப்ப இன்றைக்கு அவர்கள் கட்டாயமாக ஃபைனான்சியல் கெப்பாசிட்டியை பார்ப்பார்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்ட் கப்பை பற்றி தான் நீங்கள் கேட்டீங்க, அதுலேயும் சில ரிஸ்க் இருக்குது. அதுலேயும் ரிஸ்க் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவர் ஒரு வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாக்கு போடைக்க அவற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைலையும் மறைமுகமாக பார்க்குறார்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்ப இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் என்று குறிப்பிடுவது குடும்ப பின்னணி பார்ப்பார்கள். ஆமாம், அதை விட அவர் ஒரு மாஸ்டர் செய்கிறாரா அல்லது ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாரா, பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறாரா. இப்போ ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவர் வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாக்கு ஸ்டூடெண்ட்ஸாக வர முடியாதானே. அப்போ அதில் வந்து நேச்சுரலிட்டியும் பார்க்கணும். ஒரு நரேட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்க வேணும். வயது கட்டுப்பாடு இருக்கிறதா? இல்லை. அதாவது பேரண்ட்ஸ் வந்து அண்டர் ஏஜ்ண்டா ட்ராவல் கன்சர்ன் கொடுக்க வேணும். அதுக்கு ஒரு கார்டியனை அவர்கள் செட் பண்ணுவாங்க. அல்லது அவர்கள் இப்போ ஒரு ஸ்கூல் ட்ரிப்பாக போகிற மாதிரி ஒரு ஹை எண்ட் ஸ்கூலில் படித்தவர்கள்னு சொன்னால் அந்த ஸ்கூலால் 10 பேர் விண்ணப்பித்தா அந்த இது ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஒரு ஹோட்டல்லேருந்து இதை பார்த்து விட்டு போகைக்கு அங்கே கம்போர்ட் தரக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கும். அப்ப இது ஸ்டூடெண்ட்ஸும் வரலாம், ஆனால் அந்த தகுதியை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும். சரி, அப்போ நிச்சயமாக வேர்ல்ட் கப்புக்கு வர இருப்பவர்கள் இப்படியான விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேர்ல்ட் கப் ட்ரிப் விசான்னு தான் நான் சொல்லுவேன். வேர்ல்ட் கப் ட்ரிப் விசா. ஆமாம், டூரிஸ்ட் விசா. இந்த பர்பஸா சில கேள்விகள் அங்கே உங்களுக்காக இருக்கும். அதை அவர்கள் சரியாக அதுக்குரிய விடயங்களை கொடுத்தால் தான் எல்லாரும் நினைப்பார்கள் விசிட்டர்ஸ் விசா அப்ளிகேஷன்ல போய் வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாவை போட்டா கிடைக்கும். கடைசி வரையும் இல்லை. அதுக்காக புது அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணவில்லை. ஒரு சின்ன கேட்டகரிஸ் இருக்கிறது. அதுதான். இப்போ இதில் டிக்கெட் பற்றியும் ஒரு விஷயம் இருக்கிறது. டிக்கெட் வந்து இப்போ நீங்கள் சொல்வது போல 6 மாதத்திற்கு முதலே வேண்டி இருக்கிறது, அதை காட்ட வேண்டி இருக்கிறது. அப்போ அதை எப்படி பண்ணின ப்ரூஃப் காட்ட வேணும். அதுலேயும் மறைமுகமாக சொல்லி இருக்கிறார்கள். சில சட்டத்தரணிகள் அந்த ட்ரைனிங்கில் இருந்த பொழுது கென்ன ஃபால்சிஃபை டிக்கெட்ஸை எடிட் பண்ணி கென பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அப்போ அதுக்கு அவர்கள் சொன்னால் டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணினா அது வந்து சில வேர்ல்ட் கப் சீசனில் வந்து மிஸ்டேக் நடக்கும். ஆனால் மிஸ்டேக்ன்றது டிக்கெட்டில் மிஸ்டேக் நடக்கும். ஆனால் விசா ஃபெசிலிட்டி சர்வீஸ் வந்து அதை ஏற்கனவே பொய்யான டிக்கெட்டுகளை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் ஏற்கனவே அதுக்கென்ற ஒரு ஏஐயை இன்டிகிரேட் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ அது கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கும். சிலர் வேண்டின டிக்கெட்டை ரிஃபண்ட் எடுத்துட்டும் விண்ணப்பிக்கலாம், அல்லது அதுக்கு பே பண்ணாமல் இதென்னலாம். இப்போ வேர்ல்ட் கப் சீசனில் கூடுதலான ரிவ்யூஸெல்லாம் வேற சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்போ வந்து என்னென்னு சொன்னால் அதிகம் வந்து அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுவதற்கு காரணம் வந்து பர்பஸ் வந்து அன்கிளியராக இருக்கும், வீக் அப்ளிகேஷனாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் கொடுத்த. வேர்ல்ட் கப்புக்கு வாரவர் வந்து அதுக்குரிய குவாலிஃபையான விண்ணப்பத்தில் தராதரமான காரணத்தை போடாமல் இருக்கிறதும் ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவன் நினைப்பினம் வந்து இதே ஒரு ஒனஸ்ட் அட்வைஸாக சொல்லலாம் தானே. வேர்ல்ட் கப் வந்து எல்லாருக்கும் ஒரு கனவான விஷயம். விசாவில் வந்து வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாவில் வந்து சில ரியாலிட்டி இருக்கிறது. அந்த ரியாலிட்டியை சொன்னால் சில வேளை வேர்ல்ட் கப்பு அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு மனம் வராது என்று அவர்களும் பார்ப்பது அப்படித்தான். இப்போ வந்து எல்லாரும் இமோஷனலாக ஒருக்கு அப்ளை பண்ணலாம்னு தான் யோசிப்பினோம். ஆனால் அதில் வர மிஸ்டேக் ரியாலிட்டி வந்து ஹை சான்ஸாக இருக்கும். இப்போ கனடாவுக்கு வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால்
ஆஃபீஸர்ஸு, அதாவது விசா ஃபெசிலிட்டி சர்வீஸ் ஆஃபீஸர்ஸை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுற முறையில் தான் அப்ளை பண்ண வேண்டும். இப்போ எல்லாரும் வந்து வேர்ல்ட் கப்பை டாக்கெட் பண்ணி கொண்டு தான் அப்ளை பண்ணுவேன்னா அந்த அப்படி இல்லை. அந்த விசா ஆஃபீஸர் பார்க்க 3 minutes தான் ஒரு ஃபைலை ரிவ்யூ பண்ணி முடிவெடுப்பார்கள். 3 minutes ரீடிங் கெப்பாசிட்டியில் அவற்றை மைண்டை வின் பண்ணக்கூடிய இதை சும்மா சொல்ல போனால் டீப் டிஸ்கஷனை தான் இருக்கும் அவற்றை பார்வை. அப்போ இப்போ கோடிக்கணக்கானவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆமா, நிச்சயமாக. அது நீங்க சொல்வது போல ஒரு குறைந்த நேரத்திலே அவர் முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அதுக்குத்தான் அவர் இது வாழ்க்கையில ஒருக்கத்தானே நடக்கிற விடயம் விட்டு குயிக்கா எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. அப்ப அப்ளை பண்ணும் போது என்ன நடக்கும், அவர்களுடைய விண்ணப்பம் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிடும். ஹை ரிஸ்க் அப்ளிகேஷனாக போய் வேர்ல்ட் கப் ட்ரிப் வீசா வந்து ஒரு ரீமெமரி இல்லாமல் அப்படியே ரிஜெக்ட் போயிடும். அதுதான் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கு நினைப்பினம் இதை விவாதத்தை விட்டால் கனடா வந்து ஃபுட்பாலை பார்க்குறதுக்கு ஏன் ஈஸியாக ட்ரிப் வீசாவை கொடுக்கல என்று யோசிச்சு கொண்டிருக்கலாம். அதுக்கு எப்படி தயார் பண்ணுறன்றது தான் இதில் உள்ள விஷயம். அப்படி பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பல பேருக்கு இந்த வேர்ல்ட் கப் ட்ரிப் வீசாவில் வந்து ஒரு தவறுதலான புரிதல் இருக்குது. எப்படின்னு சொன்னால், இந்த கனடா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ட்ரிப் வீசா வந்து கைடன்ஸ், அதாவது வழிகாட்டி முறையில் பார்த்தா இலங்கையில் இருப்பவர்களுக்கு தான் அது அப்படி இல்லை, இது வந்து டூரிஸ்ட் வீசா என்று சொல்லி, இது டூரிஸ்ட் வீசா இல்லை, ட்ரிப் வீசா. அப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு அல்லது இலங்கையா, மிடில் ஈஸ்டா, யூரோப்பா, தனியாக இலங்கைக்கு மட்டும் கொடுக்கல தானே, ஆப்பிரிக்கா நாடாக இருக்கலாம், ஏஷியன் கண்ட்ரியாக இருக்கலாம், வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வேர்ல்டு கப் ட்ரிப் வீசா வந்து கனடாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆனால் வீசா ப்ராசஸில் ஒரு கோர் ரோலை எல்லா நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறார். ஆனால் அது வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அந்த ஸ்கேலிங் அப்ளிகேஷன் இப்போ ரூல்ஸ் வந்து எல்லா நாட்டுக்கும் ஒன்று தான். ஆனால் அப்ளிகேஷன் ஜெனுவினிட்டியில் உண்மையை பார்க்கறது அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்ப்பார்கள். அதில் வந்து இந்த நடைமுறையில் யதார்த்த முறையில் பார்க்க போனால் அவர்களிடம் இருக்கும் பணம் வந்து எவ்வளோ காலத்துக்கு இது பாவிக்கக்கூடும், எவ்வளோ காலமாக அவர்களுடைய ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி வந்து இருந்தது. பாஸ்ட் 2-3 years மரமமாக பார்ப்பார்கள், அதை சொல்ல மாட்டார்கள். அப்படி இந்த 3 விஷயத்தையும் பார்க்க நிச்சயமே அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு நாட்டை பொறுத்து எந்தெந்த நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறோம், அந்தந்த நாட்டின் ப்ராசஸிங் டைம், அந்தந்த நாட்டுக்குரிய கோப்பு முறைகள், படிமுறைகள், பல மாதிரி இந்த ஆப்ரேஷனல் விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். விசா ஆஃபீஸர்கிட்ட டிசிஷன் லாஜிக் இல்லை, அது மாறிக்கொண்டே இருக்கும். அதை அவர்கள் சொல்ல மாட்டார்கள், ஏனென்றால் அது அவர்களுடைய இன்டர்னல் ப்ராசஸிங் கைட்லைன். நாட்டுக்கு நாடு வித்தியாசம். ஆமாம், இப்போ மிடில் ஈஸ்டில் ஒரு ஆள் வேலை செய்து கொண்டு ஆனால் ஸ்ரீலங்கா ஒரிஜினாக இருந்து கொண்டு இந்தியா அல்லது மிடில் ஈஸ்டில் இருந்து பார்க்குற பொழுது வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஏனென்றா ஒரிஜின் வந்து ஸ்ரீலங்காவாக இருக்கும், வேலை செய்கிறது மிடில் ஈஸ்ட். சில வேளை அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணப்பட்டிருக்கும் வேறொரு என்ற ஒலியும் கூடும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு எம்பசியுடைய அப்ளிகேஷனை ரொட்டேட் பண்ணுவார்கள். அப்படி பார்க்க அந்த நபருடைய அப்ளிகேஷன் வந்து பேஸ் கண்ட்ரிக்கு திரும்பி வராது. அவர் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் மிடில் ஈஸ்டிலேருந்து அப்ளை பண்ணி ஆனால் அதில் அவர்கள் சொல்கிறார்கள் சில அப்ளிகேஷன் வந்து ஐரோப்பா போன்ற கண்டங்களில் உள்ள விசா ஆஃபீஸுக்கும் ரொட்டேட் பண்ணப்படுகிறது, அந்தந்த நாட்டில் உள்ள அப்ளிகேஷன் கூடுறபடியா. சிலருடைய விசா வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள விசா ஃபெசிலிட்டி சர்வீஸாலே ரிவ்யூ பண்ணப்படுகிறது. ஏனென்றால் அவ்வளவுக்கு வேர்ல்டு கப் ட்ரிப் விசா அப்ளிகேஷன் ஆல்ரெடி நிறைஞ்சு போய்விட்டது. அதுலேயும் ஏஐ வச்சு அரைகுறையாக போட்ட அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ரொஃபைல் பேஸாலேயே கண்ட்ரியில் விண்ணப்பித்தவர்களுடைய அப்ளிகேஷன் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகாமல் ரிஜெக்ட் பண்ணியும் இருக்கிறார்கள். அந்த தகுந்த ஆதாரங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் எதை பார்த்தாலும் அப்ளை பண்ணுகிறோம்ன்றா தான் எல்லாற்ற நோக்கம்.
அது வந்து எப்படி எக்ஸாக்ட்லி வந்து அந்த சிஸ்டத்தை பார்த்தா எல்லாத்த மைண்ட் செட்டும் வந்து அப்ளை பண்ணுறோம் டாக்குமெண்ட்ஸை கொடுத்த உடனே வேர்ல்ட் கப் விசிட் விசா இது ஒரு உலகம் பூரா தானே அவர்கள் எடுக்கிறார்கள்னுட்டு ஏற்கனவே கனடா விசா ஆஃபீஸர் பார்த்தது வந்து உலகம் முழுக்க வந்து அப்ளிகேஷன் வந்தாலும் உங்களோட விண்ணப்பம் எப்படி மாறுபட்டு இருக்கிறது மற்றவர்களுடைய அப்ளிகேஷனோட பார்க்கும் பொழுது அதைத்தான் அவர்கள் பார்க்குறாங்க. ஆழமாகவும் கிளியராகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்க வேணுமெண்டு. எந்த நாட்டில இருந்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணலாம், அதுக்கு பதிலாக தான் அவன் சொல்லினா ஏர்லி பிளானிங்கோட ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஸ்ட்ராட்டஜியோட உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி விண்ணப்பங்களை நீங்கள் போட வேணும். ஒரு நேச்சுரலைஸ்ட் அப்ளிகேஷனா இருக்க வேணும். மெருகூட்டி ஃபேப்ரிகேட் பண்ணுவதை அவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை. எல்லாரும் நினைப்பது மெருகூட்டி போட்டால் அங்கே சான்சஸா ஹை அண்ட் அப்படி இல்லை. இப்போ ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இன்னும் கொஞ்சம் தூரமாக அதாவது நாள் இருந்தாலும் ஆனால் இப்பவே விண்ணப்பிக்க சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அதை தாங்கள் ஏர்லியாகவும் ஈஸியாகவும் ஜெனரல்ல தாங்கள் ரிவ்யூ பண்ணி அந்த அப்ளிகேஷன் டைமுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் அதை விண்ணப்பிச்சவற்ற அப்ளிகேஷனை இன் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாமன்ட்டு. அதுக்கு உதாரணம் பார்க்க போனால் ஒரு ஆள் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தா அதை லாஸ்ட் மினிட்டில் கிளீனாகவோ கிளியராக இல்லாட்டியும் விசா ஆஃபீஸர்ஸ் ஃபெசிலிட்டி சர்வீஸ் வந்து தேர்ட் பார்ட்டி வெரிஃபிகேஷன் செய்கிறார்கள். அப்போ அதுக்குத்தான் அவர்கள் சொல்கிறார் சரியாக ஒழுங்கு செய்து ஒரு ரியல் லைஃப்பில் பார்க்குற என்ன விஷயமோ அதுக்கேற்ற மாதிரி விண்ணப்பிக்க சொல்லி இந்த வேர்ல்ட் கப் ட்ரிப் விசாக்கு. அதில் சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தால் கூட விசா ஆஃபீஸர் வந்து அந்த அப்ளிகேஷனில் வீக்னஸ் இருக்கிறதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள், அடுத்த ஸ்டெப்புக்கு விடாமல். இப்போ ஏர்லி பிளானுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது என்னவென்று சொன்னால் அவர்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால் இந்த வேர்ல்ட் கப் ட்ரிப் விசிட் விசா வந்து ரியலிஸ்டிக்காக இருக்க வேண்டும். மற்ற டியூரேஷன் போடுற டியூரேஷன் வந்து வெரி சென்சிட்டிவாக ஆஃபீஸருக்கு ஜெனுவினாயம் இருக்க வேண்டும். இப்போ அவர்களுடைய பார்வையில் பார்க்க போனால் இந்த விசா ப்ரொஃபைல் செய்ய இருக்குதான் அந்த பண்ணுற நேரத்துக்கு அந்த ஏரியா அதாவது அப்ளிகேஷனில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஜெனுவினாயும் ப்ராப்பராயும் இருக்க வேண்டும், ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாயும் இருக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ வந்து இன்னொரு விடயம் என்ன வந்து அப்ளிகேஷனை ஷேப் பண்ணி ஏர்லி பிளானிங்கில் செய்ய வேணும் என்றும் அவர்கள் பார்க்கும் நம்பர்ஸ் அதாவது அப்ரூவல் ரேட் வந்து விசா ஆஃபீஸர்கிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரிஸ்க் இல்லாத அப்ளிகேஷனாயும் இருக்க வேண்டும், மற்றது மெச்சூரிட்டியான அப்ளிகேஷனாகவும் இருக்க வேண்டும், டிரெக்டானதாகவும் இருக்கும். அதுக்குத்தான் அவர்கள் சொல்லுவது என்னென்னா வேர்ல்ட் கப் வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு, ஆனால் விசா அப்ளிகேஷன் ட்ரிப் வந்து ஒரு சமமான ப்ராசஸில் தான் தாங்கள் அதை முடிவெடுப்போம் ஜட்ஜ்மெண்டல் ப்ராசஸில். அதுக்கு எல்லாரும் நினைப்பார்கள் லாஸ்ட் மினிட்ல போட்டால் லக் இருந்தால் கிடைக்கும் என்று, அப்படி இல்லை. அதில் அவர்கள் சொல்றாங்க சேஃப் அண்ட் கண்ட்ரோல் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் சான்ஸ். கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு முதல் அப்ளை பண்ணினால்தான் கூடுதலான சான்சஸ். 6 மாத மண்டலத்தில் விட சரியான விண்ணப்பமா இருக்க வேண்டும், சரியாக அவர்கள் எதிர்பார்க்கிறது மாதிரி சரியான விண்ணப்பமாக இருக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்க்கின்ற தகுதிகள் தராதரங்கள் எல்லாம் உண்மைத்தன்மை தான் நீங்க கூடுதலாக பார்க்கிறார்கள். ஒருபோதும் அதுல வந்து என்னது ஃபேப்ரிகேட்டட் அப்படியான விடயங்களை பார்க்கவில்லை. இதுதான் இந்த வேர்ல்ட் கப் டூரிஸ்ட் விசா எல்லா ட்ரிப் விசாவில் உள்ள ஒரு விடயம். அதைத்தான் பார்த்தோம். சரி, இதற்கு ஆயத்தம் செய்பவர்கள் நீங்கள் 6 மாதத்திற்கு முதலே சரியாக உண்மையாக உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பியுங்கள். ஜெனுவினிட்டி தான் நாங்க அவர்கள் பார்ப்பது. ஆமாம் ஆமாம். சரி, நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பற்றி சுருக்கமாக பேசலாம். இந்த ஃபேமிலி விசிட். ஆமாம், அது பற்றி அடுத்த இதுல ஆழமாக பேசுவோம். புது வருடத்தோட புது செய்திகள் நிறைய இருக்கிறது. இதன் விளக்கம் வந்து இன்னும் ஆறுதலாக வடிவாக
ரிசர்ச் செய்து நேர்களுக்கு தர இருக்கின்றோம். அதாவது வேர்ல்டு கப் ட்ரிப் விசா பற்றி இது ஒரு ஆரம்பமாகவே எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டின் இறுதி நிகழ்ச்சியில் ஆரம்பமாக வைக்கும் ஒரு முடிவு நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்வோம். சரி, நிறைய தகவல்கள் சொன்னீர்கள். அதாவது ஒரு வேர்ல்ட் கப்புக்கு வர இருக்கின்றவர்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பல விடயங்களை எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள். முக்கியமாக உண்மைத்தன்மை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சொன்னீர்கள். நன்றி. ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும், நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆமாம், தொடர்ந்து பேசலாம். இன்னும் பல விடயங்கள், ஃபேமிலி விசிட், யூரோப் விசிட், இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் எதிர்காலத்தில் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். நன்றி திரு பிரபா நாம்சி அவர்களே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இங்கே உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக்கியதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.